அழகிய முகம் அவனுக்கென்ன, இளகிய மனம் நிலவுக்கென்ன, இரவினில் வரும் இரவுக்கென்ன. நான் அந்த பாட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணா. என்ன தம்பி, நல்ல பாட்டு தானே? அண்ணா அவனே கொஞ்சம் கவலையில் இருக்கான், கொஞ்சம் பாட்டு ஆஃப் பண்ணுங்க அண்ணா. என்னமோ போங்க. சரி நீ சொல்லு, எதுக்கு அந்த பொண்ணை பிரேக்கப் பண்ண? ஃபஸ்ட்டு நீ எதுவும் சாப்பிட சொன்னியா? நம்ம குடிக்க போகிறதே 2 லெமன் ஜூஸ் தான், அது ஆல்ரெடி சொல்லியாச்சு. நீ முதல்ல என்னாச்சுன்னு சொல்லு. இந்தாங்க உங்கள் ஜூஸ். ஏன்டா எதுவும் சொல்ல மாட்ற, அதாவது சொல்லு. ஆமாண்டா மச்சான், அவளுக்கு என் மேலே இருக்க லவ் கூட அவள் நாய் மேலே தான் லவ் அதிகம். எதுக்கு சண்டே எதுவுமா இங்கே வர சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட்டு எனக்கு ஒன்று தெளிவாக சொல்லு, உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? இதில் என்ன சந்தேகம்? நீ அப்புறம் என் அம்மா அப்பா. அப்போ அந்த பொண்ணு யார்? எந்த பொண்ணு? அதான் நேற்று அவள் கூட டீ கடையில் உரசிட்டு இருந்தியே, அவள் தான். நேற்று டீ கடலையா? அது அது என் ஃப்ரெண்டு பவித்ரா. ஆனால் நீ சொல்கிற மாதிரி நாங்கள் ஒன்று உரசிக்கலாம் இல்லையே. அப்போது நேற்று நீ அவள் கூட தான் இருந்திருக்க. பாரு தீபி, நீ ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். நானும் அவனும் ஸ்கூல்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸு, அவ்வளோதான். ஓ, ஸ்கூல்ல இருந்தேவா? அப்போது என் ஃப்ரெண்டு சொன்னது கரெக்டு தான். யார்? அந்த யாமினி தானே? அவளோ யாரோ, இப்போ அது பிரச்சனை இல்லை பிரபு. ஹே இரு ஒரு நிமிஷம், நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளு தீபி. உன் ஃப்ரெண்டு யாமினிக்கு நம்ம ஒன்றா இருக்கதே சுத்தமாக பிடிக்கல, அதனால தான் உங்ககிட்ட ஏதோ தப்பாக சொல்லிகிட்டு இருக்கா. அதெல்லாம் அவள் கரெக்டாக தான் சொல்லியிருக்கா. பாரு தீபி, நானும் அவளும் ஒன்றா ஸ்கூல் படித்த அந்த காலேஜே ஜாயின் பண்ணோம். நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஓ, இப்போ நான் தான் எல்லாத்தையும் தப்பாக எடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்குள்ளே நான் தான் பிரச்சனை, அப்படி தானே சொல்ல வர? தீபி, நான் அப்படி சொல்லவே இல்லை. சரி பிரபு, எனக்கு இதுக்கு மட்டும் தெளிவாக பதில் சொல்லு. நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டுன்னே வச்சுப்போம். இப்போ உனக்கு என்னோட லவ் முக்கியமா, இல்லை உன் ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியமா? சொல்லு, என் லவ்வா இல்லை உன் ஃப்ரெண்ட்ஷிப்பா? எப்போ நீ உன்னோட லவ்னு பிரித்து பேச ஆரம்பிச்சியோ அப்போவே நீ எவ்வளோ மாறிட்டேன்னு தெரியுது. எனக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம். ஆனால் கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் தீபி, நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோன்னு தெரிஞ்ச உடனே சந்தோஷப்பட்டதே அவள் தான். ஆனால் நீ ஜூஸே குடிச்சு முடிச்சாச்சு, நீ இன்னும் வாயே திறக்க மாட்டேற.